சிங்கர் அறிவு அவர்கள் ஒப்பாரி பாடல்களை பற்றி மிக அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒப்பாரி பாடலுங்கிறது யாரோ ஒரு பாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பாடிட்டு இருக்க பாட்டுன்னு. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருந்தால் அது 1000 ஆண்டுகளை கழித்து இன்றைக்கி அந்த பாடல் இருக்கும். அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் இன்றளவும் நம்ம ஒப்பாரி பாடல்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய வழிகள் ரொம்பவே ஆழமானது. இறப்புக்கு மட்டும் ஒப்பாரி பாடல்கள் பாடப்படல, அவங்களுடைய இழப்புகளுக்கும் ஒப்பாரி பாடல்கள் பாடப்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு நடந்த தீண்டாமைகள் இப்போ இன்றளவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய தீண்டாமைகளை ஒப்பாரி பாடல்களாக பாடுறாங்க. இசைஞானி இளையராஜா அவர்களை கோவில் கருவறைக்கு முன்னாடி உள்ள அறையிலேயே அனுமதிக்கல. இன்றளவும் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வேறு ஒன்றி இருக்கு. ரேப் பாடல்கள் கருப்பின மக்களுக்கு இடையே உள்ள டிஸ்கிரிமினேஷனை பாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் வகை. நம்மளுடைய ஒப்பாரி பாடல்கள், நம்மளுடைய ரேப் பாடல்கள், நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள், இது மூலியமா நம்ம தீண்டாமை இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இன்னைக்கும் தீண்டாமை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூல்ஸாக பயன்படுத்தலாம். அதுக்கு